ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவத்திடம் கேட்கலாம். சதாசிவம், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில பொதுமக்கள் எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கிறாங்க? விவரங்கள். 2026 ஆங்கில புத்தாண்டு துவங்கியதையொட்டி பல்வேறு கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. அதே போன்று காரைக்குடி அருகே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரண்டுள்ளனர். அதிகாலை 4 மணிக்கு கற்பக விநாயகர் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். திருப்பத்தூர், காரைக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதாலும் பல்வேறு பகுதியிலிருந்து சொந்த வாகனங்களிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் அதிகாலை 4 மணி முதலே தரிசனம் செய்து வருகின்றனர். 2026 புத்தாண்டு பிறப்பையொட்டி இங்கு தரிசனம் செய்தால், பிள்ளையார்பட்டியில் தரிசனம் செய்தால் ஆண்டு முழுவதும் நன்மை கிடைக்கும் என்ற ஐதீகமும் பக்தர்களிடையே நிலவி வருவதால் ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்களுடைய எண்ணிக்கை பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு கோவிலின் உட்புற பிரகாரத்திலிருந்து துவங்கி வெளிப்பிரகாரம் வரைக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். போலீசார் 400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் தற்போது தொடர்ந்து பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளதால் பக்தர்களுக்கு சிறப்பு பக்தர்களை பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு பின்னரே கோயிலில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.